சத்குருவே சரணம். விஷத்தால் மரணமடையும் ஆண்கள் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்சனால் அது பாம்பு கடித்து சாகலாம், விஷம் குடித்து சாகலாம், இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆகி சாகலாம். சில பேருக்கு தான் இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. என்ன ஜாதகம் இருந்தால் இவர்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு திறனாய்வு. லக்கணத்திற்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம், அந்த ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் நின்றால் ஒரு பாயிண்ட், சூரியனோடு ராகுவும் சேர்ந்து நின்றால் 2வது பாயிண்ட். அதே மாதிரி அட்டமாதிபதி உச்சமாகக்கூடாது, உச்சமானாலும் சந்திரனும் லக்னாதிபதியும் ஒரே ராசியில் இருந்தாலும் இந்த 4 பாயிண்ட்டை வச்சுங்க. இப்படி அமையப்பெற்ற ஜாதகம் ஒன்று ஃபுட் பாய்சன் ஆகி இறந்துடுவாங்க, இல்லை பாம்பு கடித்து மரணமடைவாங்க, இல்லை இவங்களே தற்கொலை செய்துவதற்காக விஷம் குடித்து இறந்துடுவாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு டிவியில் ஒரு மருமகள் இளம் வயதிலே விஷம் குடித்து அவங்க இறந்துட்டாங்க. அவர்களுடைய ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட் இருக்கும். இதை பார்த்து பெற்றோர்கள் முன் கவனமாக அவர்களுக்கு என்னென்னலாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதற்குரிய பரிகாரங்கள் ராகு ஸ்தலத்திலேயோ கேது ஸ்தலத்திலேயோ பண்ணணும். பண்ணிட்டால் அப்படின்னாக்கா விஷத்துக்கு ராகு கேது தான் மெயினாக. ராகுக்கு பரிகாரம் பண்ணி சாந்தி பண்ணி ராகுவை மனம் குளிர வைத்தால் இந்த விஷத்தினால் திண்டு இறக்க போகிறது கண்டிப்பாக தடுத்துடலாம். உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை தயவுசெய்து பாருங்கள். விஷம் தீண்டி மரணம் என்றால் முன்கூட்டியே கோயில்களில் செய்யக்கூடிய அற்புத பரிகாரத்தை செய்தால் அவருடைய வாழ்க்கை இந்த மரணமடையாமல் நல்ல வாழ்க்கை கொடுப்பது பெற்றோர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.